பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். இந்த நாளின் சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய ஜீவனுள்ள வசனங்களை நம்மளுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் ஆச்சரியமானது. அந்த வெளிப்பாடுகளின் மேலதான் கர்த்தர் தம்முடைய சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வெளிப்பாடுகளின் மேலதான் நம்ம அவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கும் கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடு அது ரொம்ப முக்கியம். பாருங்க, இன்றைக்கும் கூட முக்கியமான வார்த்தைகளை படிக்க போறோம். ஒரு முக்கியமான மனிதனை குறித்து படிக்க போறோம். ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பன் எப்படி ராஜாவாக முடியும்? சாதாரணமா வனாந்தரங்கள்லையும் காடுகள்லையும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். அவனுடைய பேச்சுகள் எப்படிப்பட்ட பேச்சுகள்! இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருடைய இருதயத்துல அந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்க. அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 18 முழு சங்கீதத்தையும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே படிக்கும்போது அது உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு பலனுள்ள சங்கீதமாக இருக்கும். நான் பலவீனமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுற யாரானாலும் நீங்கள் சங்கீதம் 18 எடுத்து படித்து பாருங்கள். தாவீது ராஜா சொல்கிற மாதிரி, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ ஆடு மேய்க்கிறவங்களோட தாவீது ராஜாவை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் சாதாரண ஒரு குடும்பத்தில் கடைசியாக பிறந்த ஒரு சின்ன வாலிப பையன். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அப்போ ஆடுகளை மேய்க்கும் போதே கர்த்தர் எனக்கு என்ன வெளிப்பாட்டை கொடுத்தாருன்னா, அப்படியே காடுகள்லையும் வனாந்தரங்கள்லையும் அலைந்து திரிந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பான். ஆடுகளை மேய்க்கும் போது தன்னுடைய கையில் கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும்? வில்லு இருந்திருக்கும். அது பார்த்தா சங்கீதம் 18 இன்னைக்கு தான் அந்த வசனத்தை படிக்கிற மாதிரி இருந்தது பாருங்க. இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். அப்போ அந்த வில்லில் அவன் கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு இதை குறி வச்சு அடிக்க பழகியிருப்பான். வனாந்தரங்களில் தான் இப்படி எல்லாம் பழக முடியும். அப்படி பழகுனதுனால தான் அந்த கோலியாத்தை அடிக்க முடிஞ்சது பாருங்க. ஒரு சின்ன கல், அவ்வளோ பெரிய போர் நடக்க இருந்தது. அந்த இதில் போய் ஒரு சிறிய வாலிபன் அவ்வளோ பெரிய கோலியாத்தை கொல்ல முடிந்தது பாருங்க. அப்போது இவன் கர்த்தர் எனக்கு என்ன வெளிப்பாட்டை கொடுத்தாருன்னா, இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இவன் கல்லெடுத்து அடிக்கும்போதே என்ன சொல்லிட்டு அடிச்சிருப்பான்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக சங்கீதங்கள் இந்த தாவீதோட வாயில வந்துகிட்டே இருந்திருக்கும். அநேக சங்கீதங்களை எழுதினார் பாருங்க. அப்படியே வாயில பாட்டுகள் இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தரை துதிக்கிற துதி இருந்து கொண்டே இருந்திருக்கும். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு வாலிபனை கர்த்தர் தெரிந்தெடுத்து ராஜாவாக மாற்றினார். அந்த வசனங்களை தான் இன்னைக்கு படிக்க போறோம் பாருங்க. சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சின்ன வயசுல இப்படி சொல்றான் பாருங்க. என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். 31வது வசனம், கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? இப்போ நான் வில்ல பத்தி சொன்ன அந்த 33, 34வது வசனம் பாருங்க. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய கால்களை எப்படி ஆக்குவாராம்? மான் கால்களை போல் ஆக்கி நடந்து 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 ஆடுகளை மேய்த்து கொண்டு காடு மலையெல்லாம் ஏறி எவ்வளோ கடினமாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்திருப்பான் பாருங்க. அடுத்தது 34வது வசனம் பாருங்க. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். பாருங்க, இந்த வசனம் நிஜமா எனக்கு படித்த மாதிரியே இல்லை. நான் கீழே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நானா யோசித்துக்கிட்டு இருக்கேன், காடுகளில் இப்படியெல்லாம் வில் எடுத்து கல் அடிச்சிருப்பான், இப்படி வசனத்தை சொல்லிட்டே அடிச்சிருப்பான் இந்த தாவீது. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லி சொல்லி ஒவ்வொரு கல்லா இந்த வில்லுல உண்டி வில்லுல அடிச்சிருப்பான். அப்படின்னு பார்த்தா அது வசனமாவே இருக்குது. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறாராம். எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்திருப்பான்னு பாருங்க. சாதாரண வெளிப்பாடுகள் இல்லை பாருங்க. எப்படி ஒரு விசுவாசம், கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, இந்த வாலிபன் அடுத்தது பாருங்க, 1 நாளாகமம் 28வது அதிகாரம், 1 நாளாகமம்
28வது அதிகாரம். அதில் சாலமோன் ராஜாக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. 1 நாளாகமம் 28:20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன், உரிமையாக்கிக்கிறாரு, என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ ஆலயத்தை கட்டுற, இந்த ஆலயத்தை நீ கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகவே மாட்டாருன்னு சொல்லி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண சிறிய ஆட்டு மேய்ப்பன் ஒரு தகப்பனாகி ராஜாவாகி தன்னுடைய மகன் பட்டத்துக்கு வந்திருக்கும் போது அவனுக்கு சொல்றாரு, ஆலயத்தை நீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 29வது அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. எப்படி ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஒரு பயபக்தி, ஒரு வைராக்கியம். ஒரு ஆடு மேய்ப்பனுக்கு எங்கிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வர முடியும்? பிரியமானவர்களே, அந்த வனாந்தரங்கள்லையும் காடுகள்லையும் நடந்து ஆடுகளை மேய்க்கும் பொழுது இதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்மளுடைய நம்ம வாயில எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது? நம்ம கிச்சனில் வேலை செய்யும் போதும், ஆஃபீஸ்க்கு போகும்போதும், பாத்திரம் விளக்கும் போது, ஆண்கள் நீங்கள் ஆஃபீஸ் போகும்பொழுது வரும்பொழுது, யார் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் வாயில இருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது? எது உங்களுடைய தியானமாக இருக்கிறது? எப்படி நம்மளுக்கு பதவி உயர்வுகள் வரும்? ஒரு ஆட்டு மேய்ப்பன் எப்படி ராஜாவாக முடியும்? பிரியமானவர்களே, பதவி உயர்வுகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கவர்மெண்ட்ல இருந்தும் இங்கேயும் அங்கேயும் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் வர்றதில்ல. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை இப்படி உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உன்னதமான உயர்வுகள் பாருங்க. அடுத்தது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. 2வது வசனம் பாருங்க. 1 நாளாகமம் 29:2. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மரவேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்னங்களையும், வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இந்த மாதிரி கற்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படிப்பட்ட கற்கள், வெள்ளி, பொண்ணு, என்னென்னவோ கற்கள் போட்டிருக்காங்க. இவ்வளோத்தையும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று சேகரித்து வைத்திருக்கிறான். என்ன ஒரு ஞானம், என்ன ஒரு அறிவு, புத்தி, விவேகம். பிரியமானவர்களே, தாவீது ராஜா அதுதான் சொல்றாரு, என் தேவன், என்னுடைய தேவனுக்கு நான் கட்டுகிற ஆலயம். இதெல்லாம் சாதாரணமா வராது. அப்படியே பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறான். கர்த்தரை அப்படியே அனுபவிச்சிருக்கிறாரு பாருங்க. என்னால் இன்னும் நம்பவே முடியல. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஆடுகளை வந்து மேய்ப்பாங்க, மாடெல்லாம் மேய்ப்பாங்க. நான் நினைப்பேன், இப்படி இருந்த ஒரு வாலிபனத்தான ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு கர்த்தருடைய வேதத்தை கையாளுகிறோம், அவருடைய வார்த்தைகளை படிக்கிறோம்? நம்மளுடைய வாயில் எப்படிப்பட்ட சங்கீதங்கள் வருதா? பலவீனங்களையும் கஷ்டங்களையும் தரித்திரங்களையும் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளில் நான் இந்த நாட்களில் ரொம்ப நினச்சி பார்க்குறேன், ஆண்டவரே, என்னுடைய வாயில் விசுவாசம் உள்ள வார்த்தைகள் 24 மணி நேரமும் வரட்டும். தூக்கத்தில் உம்முடைய வார்த்தைகள் நினைவில் இருக்கட்டும். இதே என்னுடைய ஜபமாக இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட வாலிபன் தான் பாருங்க தாவீது ராஜா எப்படியெல்லாம் பேசியிருக்கிறான்னு. ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கோலியாத்தை எப்படி கொல்ல முடிந்தது, எப்படி வார்த்தைகள் வாயில வந்தது, விசுவாச வார்த்தைகள் பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 35-36 படித்து முடிப்போம். 1 சாமுவேல் 17, 35, 36, 34 கடைசியில வாசிக்கிறேன். ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற
ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஒரு விசை ஒரு கரடி ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது. அப்போ தாவீது என்ன பண்ணாரா? 35வது வசனம், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பாருங்க எப்படிப்பட்ட தைரியம்! அவ்வளோ எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. கோலியாத்து எவ்வளோ பெரிய கோலியாத்துன்னு. நம்மளுக்கு இந்த கோலியாத்து பெரியவன் இல்லை, ஏன்னா நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் மகா பெரியவர். அதனாலதான் அவன் ஈஸியா அந்த சங்கீதத்தை எழுத முடிஞ்சது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்ப இந்த பெலிஸ்தன் எனக்கு எம்மாத்திரம். ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கண்மலை, அவர் என் கோட்டை, அவர் என் தாவரமாய் இருக்கும்போது இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் சொல்லி அடிச்சான் பாருங்க. அப்படியே குப்புற விழுந்தான். மாபெரும் வெற்றி இந்த வாலிபனால கிடைச்சது. அதுக்கப்புறம் பதவி உயர்வு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கீங்களா? போராடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து உங்க வாயில வைங்க. நிச்சயமாகவே ஒரு மகா உன்னதமான உயர்வுகள் உங்களை தேடி வரும் பிரியமானவர்களே. ஏன்னா நானா சொல்லல, இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகளோ, அந்த வார்த்தைகளின் ஒரு உறுப்பு கூட ஒழிந்து போகாது. பிரியமானவர்களே, இந்த நல்ல வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதை நீங்க கேட்பதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த தம்ஸ் அப் இதில் லைக் கொடுங்க. ஏன் அப்படின்னா இன்னும் அநேகர் பார்ப்பதற்காக. ரொம்ப வாழ்க்கையில சோர்ந்து போய் நொந்து போய் உடஞ்சு போயிருக்கிறவங்க இப்படிப்பட்ட எளிய முறையில் போதிக்கப்படுகிற விசுவாச வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்களும் வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அடைய முடியும் பாருங்க. அதுக்காக தான். ஏன்னா உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் என்கரேஜ் பண்ணுறவங்க ரொம்ப குறைவு. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா இப்படிப்பட்ட போதனைகளை நாங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. அது எந்த மதத்தினராயினும் நிச்சயமா ஏற்றுக்கொள்வார்கள். ஜெபத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்தோடு நீங்க ஷேர் பண்ணும் பொழுது அதை நிச்சயமா ஏற்றுக்கொள்வார்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதோடு உங்க சந்ததிக்கும் அந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.